Hello friends, welcome to Learn with Rish Tamil channel. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா CSS பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா நீங்க ஒரு வெப் டிசைனராவோ வெப் டெவலப்பராவோ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்க வேண்டியது என்னன்னா HTML, CSS and JavaScript. HTML ஆல்ரெடி நான் கிளாஸ் போட்டிருக்கேன், கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது CSS. ஆக்சுவலா CSS வந்து என்ன பர்பஸ் அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து ரொம்ப எலிகன்ஸா காமிக்கும். நம்ம போட்டிருக்க வெப்பேஜ் வந்து CSS யூஸ் பண்ணல இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். ஸோ அதுதான் சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ்னா அதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா வெப்ல மட்டும்தான் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து வெப் டிசைனர் வந்து எதுக்குன்னா அந்த HTML டேக்னு சொல்லுவோம். நீங்கள் HTML கிளாஸ் பார்க்கறது உங்களுக்கு தெரியும். இந்த டேகுக்குள்ள நம்ம எல்லாமே ஹெட்டிங் போடுறது எல்லாமே போடுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து இது யூஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் எலிகன்ஸா பண்ணுவோம், ஃபாண்ட் ஸ்டைல் மாத்துறது எல்லாமே பண்ணுவோம். ஸோ இப்போ இது வந்து என்னன்னா யூட்டிலைஸ் டு மேக் எ ரெஸ்பான்சிவ் வெப்சைட். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு வெப்சைட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, இப்போ நம்ம சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா லேப்டாப்ல யூஸ் பண்றோம், போன்ல யூஸ் பண்றோம். ஸோ இப்போ எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்றோம். ஸோ இப்போ நம்ம ஒரு வெப் டிசைன் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சேஞ்சஸ் பண்ணணும். அப்ப நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணையில அது என்ன ஆகுதுன்னா எல்லா இடத்துக்கும் தகுந்த மாதிரி அது சேஞ்சஸ் ஆகுது. அதனாலதான் சிஎஸ்எஸ் வந்து என்ன சொல்றோம்னா இட்ஸ் எ ரெஸ்பான்சிவ் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு வெப் டிசைனராவோ வெப் டெவலப்பராவோ இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது சிஎஸ்எஸ். ஏன் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வெப்சைட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு வெப்சைட்டை வந்து என்ன பண்ணனா ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டா பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களோட கேரியர்ல வந்து இது வந்து நீங்க சிஎஸ்எஸ் படிச்சுட்டீங்கன்னா நீங்க ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் உங்களால. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா சிஎஸ்எஸ் படிக்க போறோம். ஓகே, சிஎஸ்எஸ் இப்போ எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்றது என்னன்றது பார்த்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, இட்ஸ் பியூட்டிஃபுல் வெப்சைட்டா வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பியூட்டிஃபுல் வெப்சைட்டா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, வெப்பேஜ் வந்து நம்ம HTML கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கலர்ஃபுல்லா மாத்துறோம் இல்லையா, நிறைய ஸ்டைல்ஸ் மாத்துறது, பேஜ் கலர்ஸ் மாத்துறது, ஃபாண்ட், அனிமேஷன், அது எல்லாமே நம்ம பண்றது வந்து என்னன்னா சிஎஸ்எஸ் வழியா பண்ணலாம். ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா கிரியேட்டிங் பியூட்டிஃபுல் வெப்சைட். இப்போ நெக்ஸ்ட் திங் மேக்கிங் ரெஸ்பான்சிவ் வெப்சைட். ரெஸ்பான்சிவ் வெப்சைட்னா என்னது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது அடாப்ட் ஆயிடும் என்ன சைஸ்க்குள்ள வேணாலும். இப்போ நீங்க போன்லோ லேப்டாப்போ டேப்லெட்டோ எதுல யூஸ் பண்ணாலும் அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ அது அடாப்டேஷன் எப்போ வரும்னா நீங்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணா மட்டும்தான் வரும், இல்லைன்னா வராது. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமைசிங் எனிதிங். இப்போ வந்து நீங்க ஒரு பேஜ் கிரியேட் பண்றீங்க, உங்களோட தீம்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலதான் இது வந்து கஸ்டமைசிங் எனிதிங். பூஸ்டிங் ஒரு கேரியர்னா இப்போ நீங்க வந்து ஒரு வெப் டெவலப்பராவோ இல்ல யூஐ டிசைனராவோ பண்ணணும் அப்படின்னா இது வந்து சிஎஸ்எஸ் நீங்க தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு அடிஷனல் ஸ்கில். இப்போ அந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் வந்து அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டைலிங் வெப்பேஜ் பண்ணோம்னு சொன்னோம், ரெஸ்பான்சிவ் டிசைனு, அனிமேஷன் அண்ட் டிரான்சிஷன் எது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வெப்பேஜ் வந்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் பார்ப்போம், அது வழியா யூஸ் பண்ணி அனிமேஷன் பண்ணா பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து நிறைய அப்ளிகேஷன் ஆஃப் சிஎஸ்எஸ்ல வரும். சிஎஸ்எஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வேர்ஷன் வச்சு வரும் நமக்கு. என்னென்ன வேர்ஷன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 1996ல வந்து அது வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அட்வான்ஸ்டா ஃபியூச்சர்ஸா ஆட் ஆகி நிறைய வேர்ஷன்ஸ் உண்டு. இப்போ நம்ம லேட்டஸ்டா யூஸ் பண்றது பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் 2 வந்துச்சு, அப்புறம் 2.1 ஒன்று வந்தது, அப்புறம் 3, அப்புறம் 4. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு வேர்ஷனா வரும். அப்புறம் வந்து 5. இப்போ அதான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஒரு சிஎஸ்எஸ் வந்து HTML ஃபைல் வழியா தான் லிங்க் பண்ணுவோம். HTML வந்து வெப் டிசைன் பண்றது, பேஜ் வந்து டிசைன் பண்றது. சிஎஸ்எஸ் என்ன பண்ணுவோம்னா அட்வான்ஸ்டா வந்து எதுவும் எலிகன்ட் ஸ்டைல்ஸ் பண்றது நம்ம பார்த்தோம். அடுத்து டைப் ஆஃப் சிஎஸ்எஸ். இப்போ HTML சிஎஸ்எஸ் நம்ம லிங்க் பண்றோம் அப்படின்றத பார்த்தாச்சு. பட் என்னென்ன டைப் ஆஃப் நம்ம வந்து லிங்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இப்போ அதுனா என்னன்றது நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டாக் டைப் ஹெட்டர், இதுதான் நார்மலான ஒரு இது. இப்போ இதுல இன்டர்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு இப்போ ஃபாண்ட் சைஸோ ஃபாண்ட் ஃபேமிலியோ எனக்கு வேற ஃபாண்ட் வேணும் அப்படின்னா நான் மாத்துறது கண்ட்ரோல் எஸ். இப்போ இதோட ஸ்டைல் என்ன பண்றோம், கலர் வந்து சேஞ்ச் பண்றோம், ப்ரௌன் கலர் அப்படின்னு பண்ணிட்டு சொல்றோம். இப்போ இதுதான் வந்து இன்லைன்.
அப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்டைலுன்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணிட்டோம் H1 அந்த டேக்ல என்ன பண்றோம்னா ஃபாண்ட் வந்து கொரியர் ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்றோம். இங்க வந்து என்ன பண்றோம்னா கலரை சேஞ்ச் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நான் பீன் கொடுக்குறேன். திஸ் இஸ் டெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப். இப்போ இதோட கலர் வந்து எனக்கு மாறணும் இல்லை ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு மாறணும் அப்படின்னா ஸ்டைலுன்ற டேக் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸ் எனக்கு எக்ஸஸ் லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும்னு நான் சொல்கிறேன். இப்போ ரன் பண்ணுங்க. திஸ் இஸ் டெக்ஸ்ட். ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா கலர். இப்போ எனக்கு கலர் வந்து வேற வரணும் அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். கலர் வந்து என்னது, இப்போ எனக்கு வந்து ஒரு கோரல் கலர் வேணும். ஸோ இதுதான் வந்து ஒரு இன்லைன் ஸ்டைல். ஸோ இப்போ வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்றோம், பட் அது இன்லைன் தான் யூஸ் பண்றோம். அந்த H1 எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோமோ அந்த இடத்துலயே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் இன்லைன் சிஎஸ்எஸ். இப்போ எனக்கு இன்லைன் வேணாம், இன்டர்னல் சிஎஸ்எஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்டர்னல்னா என்னன்னா இதை அப்படி நம்ம என்ன பண்றோம்னா இப்போ மேல பாடின்னு போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ பாடியில என்ன பண்றோம் ஸ்டைல்ல வந்துட்டு என்ன பண்றோம்னா ஸ்டைல்ன்ற டேபுக்குள்ள போடுறோம். அதான் இன்டர்னல். ஸ்டைல் போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டைலுக்குள்ள என்ன பண்ணுவோம்னா H1. இப்போ எனக்கு H1 என்ன வேணும் அப்படின்றத நான் இங்க போடுவேன். இப்போ நான் ஃபாண்ட் ஃபேமிலி, ஸோ அதே தான் இங்க நான் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து மாத்திக்கிறேன். இப்போ வந்து ஃபாண்ட் சைஸை நான் மாத்துறேன். கலர் வந்து நான் ப்ளூ கொடுக்குறேன். ஸோ அப்போ இந்த உள்ள ஸ்டைலை வந்து நம்ம எடுத்துட்டு H1க்கு வந்து அங்கே கொடுத்துரும். இப்போ எனக்கு H2 எப்படி வேணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ H2க்கு அதே மாதிரி தான் ஃபாண்ட் எல்லாமே நான் மென்ஷன் பண்றேன். இப்போ இங்க உள்ள ஸ்டைலை எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பீக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத நான் கொடுக்க போறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த பீன்றதை டினோட் பண்ணி அதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னு பண்ணுவேன். அப்போ நான் கலர் மட்டும் கொடுக்கணும், ரெட். ஓகே, இப்போ கண்ட்ரோல் எஸ் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. திஸ் இஸ் ஆன்லைன் ஃபுட் ஷாப், திஸ் இஸ் டெக்ஸ்ட். ஸோ இப்போ இதுக்கு பேர் வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். இதான் இதுக்கு பேர் இன்டர்னல். இப்போ நான் என்னன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் புதுசா ஒரு ஃபைல் எக்ஸ்டர்னல். நார்மலாவே வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி இதை H1ன்றத நம்ம வந்து இன்னொரு ஃபைல்ல வச்சுட்டு அந்த ஃபைல்ல வந்து இங்க லிங்க் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிப்போம். லிங்க்னு யூஸ் பண்ணி அது ஏன் அப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு பெரிய இப்போ ஒரு 10 லைன் 20 லைன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதே ஒரு 1000 லைன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களால வந்து செக் பண்றது கஷ்டம். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இன்னொன்னுல போட்டு அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ அப்ப நம்ம இன்னொரு ஃபைல்ல போட்டுட்டு இப்போ ஃபைல்ல வந்து நியூ டெக்ஸ்ட் ஃபைல் வந்து என்ன பண்றோம், கண்ட்ரோல் ஐ சூஸ் பண்ணி செலக்ட் லாங்குவேஜ், நான் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப சொல்லிட்டு இது வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அப்போ அந்த இதுல உள்ள நான் போட்டிருக்கிறது எல்லாமே காப்பி பண்ணி இங்க கொண்டு வந்துட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி இங்க கொண்டு வந்துட்டேன். இப்போ இங்க கொண்டு வந்து என்ன பண்றேன், இதை வச்சுட்டு இப்போ நான் சேவ் பண்றேன். ஃபைல் சேவ் என்ன பண்றேன் அந்த இடத்துல. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா சிஎஸ்எஸ் நான் சிஎஸ்எஸ் ஃபைலாக தான் சேவ் பண்ண போறேன். சிஎஸ்எஸ்ன்னு வருது. ஸோ அப்போ நான் என்னோட சிஎஸ்எஸ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ சிஎஸ்எஸ் ஸ்டைல்னா இந்த மாதிரி நான் சேவ் ஆகிடும். இப்போ இந்த H1 வந்து நான் இப்படி பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ அதே தான் இந்த இடத்துல அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு நான் மாத்தியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இப்போ லிங்க்ல நான் என்னன்னா ரிலேஷன்னா என்னன்னா இது வந்து ஒரு ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே, ஸ்டைல் ஷீட் சொல்லியாச்சு. H ரெஃபரன்ஸ் வந்து என்னன்னா அந்த ஃபைல் நேம் என்னன்றதை நான் மென்ஷன் பண்றேன். அந்த ஃபைல் நேம் என்னது, css style.css. அவ்வளவுதான். இப்போ இது எனக்கு தேவையில்லை, இந்த ஸ்டைல் வந்து எனக்கு தேவையில்லை, கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இன்லைன் சிஎஸ்எஸ்னா என்ன, இன்டர்னல் சிஎஸ்எஸ்னா என்ன,
எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் 9. இப்போ நான் ரன் பண்ணேன்னா என்ன ஆகும்னா இந்த ஸ்டைல் ஷீட் எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு ஸ்டைல் ஷீட் ஃபார்மேட்ல இருக்கு. இந்த ஃபைல் எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணும். அந்த ஃபைல்ல போய் நம்ம இந்த H1க்கு எதுவும் கொடுத்துருந்தோம்னா அதை ஒர்க் அவுட் பண்ணிப்போம். இதுதான் இதோட மெத்தட். இப்போ இதுல இன்னொன்று நம்ம பண்ணலாம். என்ன அப்படின்னா இப்போ ஒரு பாக்ஸ் போட போறோம், இல்ல ஒரு பிக்சர் போட போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் div class equal to என்ன பண்ணலாம், கிளாஸ் equal to இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இல்ல ஒரு கண்டெய்னர் ஏதாவது ஒன்று வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி கிளாஸ் கொடுத்தா அங்க நான் எப்படி டினோட் பண்றதுன்னு பார்த்தா, இங்க நான் வந்து கிளாஸ் அந்த நேம் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, FIRSTன்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதை வந்து நான் ஃபர்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்னு கொடுத்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ நான் எப்படி மென்ஷன் பண்ணுவேன் இந்த இடத்துல? ஃபர்ஸ்ட்னா இப்போ பார்டர் எனக்கு என்ன வரணும், பார்டர் வந்து 2px சாலிட் பிளாக் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பார்டர் ரேடியஸ், பேக்ரவுண்ட் கலர் எனக்கு என்ன, ஹைட் என்ன வரணும், ஹைட் வந்து இப்போ ஒரு 200 பிக்சல் வரணும், வித் வந்து எனக்கு ஒரு 100 பிக்சல் வரணும். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு ஓகே, இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஒரு பார்டர் பேக்ரவுண்ட் கலர் போட்டாச்சு. பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ. கிளாஸ் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணியாச்சு, டிவிஷன் போட்டு இதையும் ஃபைலையும் HTML சேவ் பண்ணி ரன் பண்ணா இந்த பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த இதில் இன்னொன்று உண்டு, வித்து. இது வந்து வித்து, ஹைட்டு எல்லாம் முடிச்சாச்சு. பார்டர் வந்து என்ன வேணும், இப்போ பார்டர் வந்து எனக்கு பெருசா வேணும் அப்படின்னா நான் எனக்குள்ள சொல்லுங்க 10px அப்படின்னா பெருசாகும். ஸோ இதுதான் இந்த பார்டர் 2px கலர் எல்லாமே. இப்போ பார்டர் ரேடியஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 20px அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரேடியஸ் வரும். இதுதான் பார்டர் ரேடியஸ் சுத்தி. இப்போ எனக்கு வந்து என்னன்னா நான் ஒரு 0px கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு பக்கம் ஆப்போசிட் சைடு வராது, மற்ற சைடு கர்வ் வரும். இதுதான் பார்டர் ரேடியஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எனக்கு வந்து பாக்ஸ் வந்து ஷேடோ வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா பாக்ஸ் ஷேடோ. இப்போ பாக்ஸ் ஷேடோல நான் என்ன பண்ணலாம்னா நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ என்னென்ன வேணும், 20 பிக்ஸ், 10 பிக்ஸ், 7px பிக்சல், இதெல்லாம் பிக்சல். இப்போ 10 pixel இப்படி கொடுத்தோம் அப்படின்னா பாக்ஸ் வந்து ஷேடோ அடிக்கும். இந்த ஷேடோ அடிக்கும் நம்ம கொடுத்துருக்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ஷேடோ அடிக்கும். இல்லை நமக்கு மேலே வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி 10 பிக்ஸ், 5 பிக்சல் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பாக்ஸ் வந்து இந்த ஷேடோ, இதுக்கு பேர் தான் பாக்ஸ் ஷேடோ. இதா இருக்கா? ஸோ இதுதான் பாக்ஸ் ஷேடோ. இந்த ஷேடோல நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் ஷேடோன்றது இப்போ நம்ம இது நம்ம 5 பிக்சல் போதும் எனக்கு. இது வந்து ஒரு 2 பிக்சல் ஒரு 1 பிக்சல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது வந்து பாக்ஸ் ஷேடோ. ஓகே, லைட்டா ஓகே. இதுதான் இப்போ எனக்கு ரொம்ப வேணாம், எனக்கு சிம்பிளா போதும் அப்படின்னா இது வந்து ஒரு பாக்ஸ் ஷேடோ. ஸோ பாக்ஸ் ஷேடோ போட்டாச்சு. இப்போ நான் அதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, இப்போ நான் பின்னு சொல்லிட்டு ஒரு திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்னு ஒன்று நான் வைக்கிறேன். திஸ் இஸ் பேராகிராஃப் அப்படின்னா என்ன வரும்? ஸோ இந்த மாதிரி வருது, பாக்ஸ்குள்ள அது டிஸ்பிளே ஆகி வருது. இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா பீல வந்து சீடோ கமெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து என்னன்னா இந்த மாதிரி நிறைய டைப் பண்ணேன்னு வச்சுக்கோ, பேராகிராஃபோ நிறைய பின்னு நிறைய டைப் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஆர் செகண்ட் பேராகிராஃப். அப்ப என்ன ஆகும்னா செகண்ட் பேராகிராஃப்ல இப்ப நான் வந்து டிஸ்பிளே பண்ணல, எனக்கு என்ன ஆகும்னா செகண்ட் அப்படின்றது வருது. இப்போ நான் அந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல என்ன பண்ணானா பீகோலன் சீடோ கமெண்ட்னு சொல்லுவாங்க. பிஃபோர் என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். கண்டென்ட் வந்து இப்போ ஸ்டார் வரும். கலர் வந்து பிளாக்கோ ஒயிட்டோ ப்ரௌனோ இந்த மாதிரி கொடுத்துக்கணும். இப்போ அந்த ஸ்டார்
ஸோ இப்போ சீடோ கமெண்ட் பிஃபோர்னா என்னன்னா அந்த பேராகிராஃபுக்கு முன்னாடி என்ன வரணும். ஸோ இப்போ அந்த பேராகிராஃப் டைப் பண்ணும், பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை டைப் பண்ணும். இப்போ ஸ்டார் ஏதாவது ஒரு சிம்பிள் நான் கொடுத்தோம்னா கொடுத்துக்கலாம். இதுக்கு பேர் வந்து சீடோ கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பாக்ஸ் கலர் பண்ணுறது, பார்டர் ரேடியஸ் பண்ணுறது எல்லாமே. இப்போ நான் பார்டரோட வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பார்டரோட வந்து நான் பெருசாக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஹைட் வந்து 200, வித் வந்து ஒரு 1600 வைக்கிறேன். என்ன ஆகுதுன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வருது. இப்போ இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணா எனக்கு பெருசா வரும், பட் மினிமைஸ் பண்ணா வராது. எனக்கு என்ன பண்ணணும்னா மினிமைஸ் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த லைனுக்குள்ள பாக்ஸ்க்குள்ளதான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா தெரியக்கூடாது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி எழுதணும்ன்றதா இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பிக்சல் யூஸ் பண்ணாம VH அப்படின்னா வியூ போர்ட் ஹைட், வியூ போர்ட் வித் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வந்துடும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா வியூ போர்ட் ஹைட், வியூ போர்ட் வித் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்து இப்படி யூஸ் பண்றதுனால என்ன, இப்போ கரெக்டா இருக்கா பாக்ஸ்க்குள்ள. இப்போ இதை மேக்ஸிமைஸ் பண்ணாலும் எனக்கு பெருசா இருக்கும், இல்லைனாலும் சிறுசா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் இந்த. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நான் கொண்டு வர போறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க மேல வந்து என்ன பண்ணிக்காங்க ஆன்லைன் ஃபுட் ஷாப். ஸோ இப்போ நான் இப்போ நான் சென்டரிங் பண்ணணும். இப்போ இது வந்து நான் கலர் வந்து என்ன பண்றேன்னா ரெட்டு கொடுக்குறேன். ரெட்டு கலரு ஓகேயா. இந்த பி வந்து எனக்கு வேணான்னு வச்சுக்கோங்க. இந்த பீலாம் எனக்கு வேணாம், டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ H1 H2 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஃபுட் ஷாப்பு. இப்போ எனக்கு இந்த அலைன்மெண்ட் வரணும் அப்படின்னா என்னன்னா டெக்ஸ்ட் அலைன் செமிகோலன், டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ இது என்ன ஆச்சுன்னா சென்டர் வந்துச்சு. பெருசாக்கணும்னா பெருசா வரும், இல்லைன்னா சென்டர்ல வந்துச்சு. இப்போ ஆன்லைன் ஃபுட் ஷாப் இப்போ போட்டாச்சு. இப்போ ஆன்லைன் ஃபுட் ஷாப் அப்படின்றது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா நம்ம ஒரு கோடு போட போறோம். இந்த கோடுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ். இப்போ ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த பாக்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாவே எடுத்துக்க போறோம். 20px. அந்த பாக்ஸ் கீழே பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரே, GREY கிரே. பாக்ஸ் ஷேடோ எனக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ். இப்போ என்னோட ஹைட் எனக்கு குறையணும்னா நான் குறைச்சிக்கலாம். இப்போ ஹைட் வந்து 20 வியூ போர்ட் ஹைட் இருக்குது. நான் வந்து இதை என்ன பண்ணேன்னா ஒரு 15 அப்படின்னு சொல்லி நான் மாத்திக்கலாம். ஸோ ஹைட்டை வந்து குறைச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ இது மாதிரி தான் கிரே கலர் கொடுத்தாச்சு. நம்ம ஆன்லைன் ஃபுட் ஷாப்னு டைப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த இது கொடுக்க போறோம். இது என்னன்னா அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஹோம், அபவுட், மெனு, கான்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ அதை எடுத்துட்டு ஹெட்டருக்கு அப்புறம் UL. இப்போ LI வந்து என்ன பண்றோம் ஹோம். ஹோம் வந்து காப்பி பண்ணிக்கிறோம். Ctrl+C Ctrl+V. இப்போ அபவுட்னு ஒன்று உண்டு. மெனு இது வந்து என்னது கான்டாக்டர்ஸ். ஸோ இப்போ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து இந்த இது இருக்கு. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 3 வந்துருச்சு. இப்போ என்ன அப்படின்னா இதை வந்து நமக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்து நம்ம வேற லிஸ்ட் மாதிரி நம்ம கொண்டு போகணும். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ கொண்டு வரணும். இப்போ வந்து இந்த கான்செப்டுக்கு வரணும். இங்க ஒரு பிக்சர் வச்சிருக்காங்க, நம்ம ஏதாவது ஒரு பிக்சர் கொண்டு வந்து நம்ம போட்டுக்கிருவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி நம்ம கொண்டு வரப்போம். இப்போ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் ஸ்டாப், ஆன்லைன் ஃபுட் ஸ்டாப் போட்டாச்சு, கலர்ஸ் கொடுத்தாச்சு, HR பிரேக் கொடுத்தாச்சு. பாட்டம் டாப் ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மார்ஜின் டாப்புக்கும் பாட்டமுக்கும் உள்ள ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடும். இப்போ ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து இங்க ஃபில் பண்ணணும். அந்த இமேஜ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த நேவிகேஷன் பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ற எல்லா இடத்துலயுமே நம்ம நேவிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா IMG SRC இமேஜ் வந்து நான் மென்ஷன் பண்றேன்.
இமேஜ் வந்து நம்ம எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கோமோ அந்த ஃபோல்டர்ல நம்ம போட போறோம். அந்த ஃபோல்டர்ல எடுத்து நம்ம இங்க வந்து பாஸ் பண்ண போறோம் அந்த இமேஜ். ஜேபிஜி இதான் அந்த இமேஜ். இப்போ இதை ரன் பண்ணா என்ன ஆகுதுன்னா அந்த இமேஜ் எப்படி இருக்கோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த இமேஜ் நான் என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த ஸ்டைல்ல என்ன பண்றேன்னா, இப்போ நவ்பார் இருக்கு இல்லையா, அதோட இமேஜ் தான் நான் மாற்ற போறேன். அப்போ அந்த இமேஜ் என்ன பண்ணணும்னா வித் வந்து 100 px, ஹைட்டு மார்ஜின் வந்து ஆட்டோன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இன்னும் கொஞ்சம் சிறுசாக்கணும்னா கூட சிறுசாக்கலாம். 50 இமேஜ் வந்து சின்னதாயிடுச்சு. இப்போ இந்த இமேஜை நம்ம என்ன பண்றோம்னா சென்டர்ல கொண்டு போறோம். இப்போ மார்ஜின் டிஸ்பிளே பிளாக் அப்படின்னா அது எந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும் அப்படின்றத நம்ம இப்போ சொல்ல போறோம். இப்போ டிஸ்பிளே பிளாக், அப்போ இது சென்டர் பண்ணையில இதோட பிளாக் இதாகும், குறைக்கல கம்மியாக வரும். அதான் டிஸ்பிளே பிளாக். ஸோ இப்போ டிஸ்பிளே பிளாக் சென்டர் கொடுத்தாச்சு. இப்போ அந்த இமேஜ் வந்து இங்கே பாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கலர்ஸ் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். அது உள்ள போகையில ரெட் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டென்ட்னு சொல்லிட்டு லிஸ்ட்ல அனுப்பியிருக்கோம். அதை நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு தான் என்னென்னு பண்ண போறோம். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நவ் கண்டென்ட் என்ன வரணும்னா லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து நன். இந்த புல்லட் சிம்பிள்ஸ் வந்து நான் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைப் வந்து நன் கொடுத்துறேன். இப்போ கலர் வந்து ப்ளூ, எனக்கு ப்ளூ கலர் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ எனக்கு வந்து டிஸ்பிளேல மெயினான கான்செப்ட் என்னன்னா டிஸ்பிளே கலர் ப்ளூ டிஸ்பிளே வந்துட்டு நம்ம அதுல டிஸ்பிளே பண்றது மெயினா வந்து கண்டெய்னருக்குள்ள டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன்ல டிஸ்பிளே பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இன்லைன் ஃபிளெக்ஸ் ஆர் இன்லைன் ஃபிளெக்ஸ் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதுக்குள்ள டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே இன்லைன் ஃபிளெக்ஸ் கொடுத்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா மார்ஜின் லெஃப்ட், இப்போ வந்து ஒரு 50 பிக்சல். இப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. இப்போ நம்ம சென்டர் பண்ணாலும் அந்த பிக் சைஸ் பண்ணாலும் அப்படியே இருக்கு. ஸோ இப்போ மார்ஜின் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும் அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணிக்கலாம் 200 பிக்சல். ஸோ புல்லட் சிம்பிள் எடுக்கணும் அப்படின்னா லிஸ்ட் ஸ்டைல் நன்னு. எப்பயுமே வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும்னா கலர்னு கொடுத்து ப்ளூ. இப்போ நம்ம ஹரிசாண்டலா மாற்றணும் அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன் ஃபிளெக்ஸ். மார்ஜின் லெஃப்ட் கொடுக்கணும்னா மார்ஜின் லெஃப்ட் கொடுத்து ரைட் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கண்டென்ட்டோட இதை நம்ம இது பண்ண போறோம். ஸோ இப்போ கண்டென்ட்டுக்கு பண்ணியாச்சு, ஒன்னொன்னா பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாயிண்டரும் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. கர்சர் வந்து பாயிண்டர். ஸோ இப்போ அந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜென்ரலாகவே அந்த நம்ம கண்டென்ட் வந்து என்ன ஆகும்னா சென்டரிங்ல டிஸ்பிளே பண்ணும். மார்ஜின் கொடுத்தோம்னா மார்ஜின் மட்டும் டிஸ்பிளே ஆகும் லெஃப்ட்ல தள்ளி. பட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா சென்டர்ல நம்ம என்ன கண்டெய்னர் கொடுத்துருக்கோமோ அந்த கண்டெய்னருக்கு சென்டர்ல வரும். ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணாலும் என்ன ரீசைஸ் பண்ணாலும் இட்ஸ் ப்ராப்பரா ஒரு சென்டர்லயே அது டிஸ்பிளே ஆகும். இப்போ என்ன பண்றோம்னா இப்போ எனக்கு மெனுல வந்து இன்பிட்வீன் ஸ்பேஸ் வேணும். அப்போ நான் ஸ்பேஸ் வேணும்னா என்ன பண்ணணும்னா யூஎல்ல வந்துட்டு கேப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. கேப் 20 px அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்பிட்வீன் வந்து கேப் வரும். ஸோ இப்போ நான் ஒரு மெனுக்கும் இடையில கேப், லிஸ்ட்டுக்கும் இடையில ஒரு கேப் எனக்கு எவ்வளோ வேணுமோ அதை நான் மென்ஷன் பண்ணிக்கலாம் 20 px. ஸோ இப்போ நான் அந்த நான் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சீடோ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சீடோ கிளாஸஸ்னா என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து யூஎல்ல வந்து நிறைய இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு உள்ளது மட்டும் நம்ம பார்ப்போம். ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அன்ஆர்டர் லிஸ்ட்ல வந்து எல்ஐ வந்து ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடோ கிளாஸ். இப்போ இந்த சீடோ கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த இடத்துக்கு போகையில நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து என்ன பண்ணா செலக்டடா ஆக்டிவா இருக்கிறத ஒரு கலர் வச்சுக்கலாம், இன்ஆக்டிவா இருக்கிறத ஒரு கலர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ 1 by 1 பார்க்கல. இப்போ இது எப்படின்னா நீ சூஸ் பண்ண போகையில அந்த கலர் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும்.
ஸோ zero class. இல்லைனா அப்படின்னா font weight bold. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஜீரோ கிளாஸ் போகையில் உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். நார்மலாக ப்ளூ கலரில் இருக்கும். நீங்கள் எப்போ சூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இதுதான் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் உள்ளது எல்லாமே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னொரு ஒரு பாக்ஸ் போடுறோம். இந்த மாதிரி 2 பாக்ஸ் டிஸ்பிளே இன்லைன் சொன்னோம் இல்லையா, அந்த கான்செப்ட் வச்சு இந்த 2 பாக்ஸ் போட்டுட்டு வெல்கம் டு ஆன்லைன் ஃபுட் ஷாப் போடுறோம். இது பட்டன் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பட்டனுக்குள்ளே போகையில் ஆர்டர் நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் போடுற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு அந்த ஃபார்மை லிங்க் பண்ண போகிறோம். ப்ரைஸஸ் அப்படின்னா ப்ரைஸஸில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்ஸ் இருக்குது அப்படின்றத லிங்க் பண்ணிக்கலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன பிக்சர்ஸ் இருக்கோ இந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அந்த பிக்சர்ஸ்கள் எல்லாமே நம்ம ஆர்டர் நவ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர் பாக்ஸ் போகிற மாதிரி நம்ம கோடிங் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளஸ்ட் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் சைட். ஸோ இப்போ ஹெட்டிங் முடிஞ்சு நமக்கு இவங்க வந்து அந்த ஹோம் பட்டன் அந்த பட்டன்லாம் எடுக்கலை, பட் நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மெனுவா ப்ராப்பர் மெனுவா லிஸ்ட் ஸ்டைல் நன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா அந்த புல்லட் சிம்பிள்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ இன்னொரு பாக்ஸ் கொடுத்துட்டு அந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பாக்ஸ், மொதல் ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ்க்குள்ள இமேஜ் கொடுத்துருக்கோம். அப்புறம் 2 பாக்ஸ் இருக்குது. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷேடோ யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்டர் ரேடியஸ் பண்ணியிருக்கோம். தட்ஸ் அந்த ஆல்ரெடி படித்தது தான். இப்போ என்னன்னு பார்ப்போம். இப்போ டிவிஷன் இப்போ வந்து கிளாஸ் வந்து இப்போ கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்குவோம். இது ஒரு கண்டெய்னர் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிஸ்பிளே பண்ணுறேன். வெல்கம் டு ஆன்லைன் ஃபுட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இப்போ இந்த பாக்ஸில் என்ன பண்ணுறோம்னா டிவிஷன் கீழே நம்ம பண்ணியிருக்கோம். இதான் ஒரு டிவிஷன் கண்டெய்னர் 3ன்றது. இப்போ இந்த இதை நான் என்ன பண்ணணும்னா சைஸு எல்லாமே இப்போ இந்த கண்டெய்னருக்கு எனக்கு என்னென்ன சைஸ் வேணும், என்னென்ன பிக்சர்ஸ் வேணும் அப்படின்றது எல்லாமே நான் மென்ஷன். இப்போ வந்து ஜஸ்ட் வெல்கம் டு ஆன்லைன், ஏன்னா இந்த கண்டெய்னர் வந்து கிளாஸ்ன்ற கண்டெய்னர் நம்ம என்ன பண்ணணும்னு எதுவுமே சொல்லலை. இப்போ நம்ம அந்த சிஎஸ்எஸ் ஸ்டைலில் போய் என்ன பண்ணணும், இந்த கண்டெய்னர் வந்து என்ன சைஸு, என்ன ஹைட், என்ன வித், என்ன இந்த பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும், இந்த பார்டர் ரேடியஸ் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா போடணும். கண்டெய்னர் கிளாஸில் கொடுத்துருக்கறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாட் கண்டெய்னர் 1 ஒன்று நம்ம என்னென்னு சொல்லணும். இப்போ அதோட வித் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 VW. வியூ போர்ட் ஹைட்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஹைட் வந்து இப்போ ஒரு 60 VH. டிஸ்பிளே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஃப்ளெக்ஸ்னா தான் நமக்கு காலம் வைஸாக 1 by 1 உள்ளே எடுத்து கொடுக்கும். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து நம்ம நார்மலி வந்து ரோவில் வரும், நம்ம காலமில் மென்ஷன் பண்ண போகிறோம். அப்போ அடுத்தடுத்து அது ஒவ்வொரு காலமாக டிஸ்பிளே பண்ணிட்டே போகும். ரோனா கீழே வரும், இது காலம் வைஸ் ஒவ்வொன்றா நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு இங்கே ஒன்று வரணும், நெக்ஸ்ட் ஒன்று வரணும் அப்படின்னா நம்ம இப்போ இந்த இதில் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பாக்ஸ் வேணும். ஸோ அதனால் நம்ம ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ பொசிஷன் வந்து அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறோம். இதுதான் இதோட கண்டெய்னரோட இது. இப்போ நம்ம ஆல்ரெடி சீரோ கிளாஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிஃபோர் வந்துட்டு என்ன அந்த இதில் வந்து இமேஜ் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ கண்டெய்னரில் வந்துட்டு பிஃபோர் சீரோ கிளாஸில் வந்து பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ அந்த பிஃபோரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டென்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம பிஃபோர்னா ஒரு ஸ்டார் சிம்பிள்லாம் போடுற மாதிரி ஒரு பேராகிராஃப்க்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே கான்செப்ட் தான். இப்போ பேக்ரவுண்ட் வந்து என்னென்னா URL j6.jpg. நம்ம ஆல்ரெடி ஒரு இந்த ஃபோல்டரில் ஒரு ஃபைல் வச்சுருப்போம், அந்த ஃபைலை கொண்டு வர்றோம். இப்போ வந்து நோ ரிப்பீட்னா ரிப்பீட் பண்ண வேணான்னு சொல்கிறோம். சென்டர் பண்ணணுன்றோம். சென்டர் பை கவர் அப்படின்னா சென்டரில் இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்ணிக்கிறோம். இது ஒன்று. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் என்னன்னா இஜெட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று உண்டு. இஜெட் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா இது வந்து டிரான்ஸ்பரண்டாக மேலே டிஸ்பிளே ஆகும் அப்படின்றது. இப்போ நம்ம பார்டர் ரேடியஸில் நார்மலாக இப்படி போட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி நமக்கு இன்னொன்று இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்கும், மற்ற இடத்துலலாம் இருக்காது.
அப்போ அது வந்து பார்டர் பாட்டம் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. பார்டர் பாட்டம் லெஃப்ட் ரேடியஸ். இப்போ பாட்டம் லெஃப்ட் ரேடியஸ்னால் இப்போ 100 px அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இதில் தான் நம்ம 1 by 1 கொடுக்க போகிறோம். இப்போ கண்டென்ட் கொடுத்தாச்சு, பேக்ரவுண்ட் கொடுத்தாச்சு, இஜெட் இண்டெக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்டர் பாட்டம். இப்போ பொசிஷன் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். என்ன பண்ண போறோம்னா இந்த வித் ஹைட்டு சேம் திங் காப்பி பண்ணி இங்கே கொடுக்க போகிறோம். வேணா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 48. அப்போ நம்ம வித் ஹைட்டு கொடுக்கல ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இருந்தது. இப்போ இந்த இதில் வந்து வித் ஹைட்டு கொடுத்தது என்னன்னா நம்ம வந்து பட்டன் ஹாவர் யூஸ் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி தான் அந்த இடத்துக்கு போவே இல்லை. ஃபாண்ட் கலர் வந்து மாறும். இப்போ நம்ம இங்கே வந்து ஃபாண்ட் கலர் வந்து நார்மலாக பிளாக் கொடுக்கலாம், இல்லை எல்லோ கொடுக்கலாம், எதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபாண்ட் கலர் ப்ளூ சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்னொன்று வந்து என்னென்னா கிளாஸில் வந்து பட்டன் சொல்லி கிளாஸ் யூஸ் பண்ணதுனால நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 2 பட்டன் ப்ரைஸஸ்க்கு ஸ்பெஷல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த சேம் கிளாஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரைஸஸும் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறோம், ஸ்பெஷல் கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம்னா அது எல்லாத்துக்குமே இந்த பட்டன் 1 கிளாஸையே நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். பட் ஐடி கிரியேட் பண்ணோம்னா ஒன்ஸ் தான் யூனிக்காக தான் இருக்கணும். ஐடி ரோ 1னா ரோ 1 வந்து ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். கிளாஸ் வந்து ரிப்பீட்டடாக நம்ம எந்த இடத்துலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டனில் வந்து எல்லாமே செட் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி 0 கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று சொன்னோம் இல்லையா, ஸோ அது யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணோம்னா இப்போ கலர் வந்து எனக்கு ரெட்டாக வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸோ உள்ள போகையில் கலர் வந்து ரெட்டாக வரும். ஸோ இந்த பட்டன்றது ஒரு கிளாஸு நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு கண்டெய்னர், இந்த ஒரு பாக்ஸ் 2 இது வந்து இந்த பேரண்ட் கண்டெய்னருக்குள்ள இந்த 2 பாக்ஸ் நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டெய்னர் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள 2 ரோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இது ஒரு ரோ, இது ஒரு ரோன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கிளாஸ் வந்து கண்டெய்னர் 3 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு div id is equal to row 2. row 2ல வந்துட்டு இப்போ இதுல பட்டன் வைக்க போறோம். பட்டன் class equal to btn1 prices. next வந்து div id row 3. இதோட பட்டன் class button1 ஆர்டர் ஸ்பெஷல். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கண்டெய்னருக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணும் போது நமக்கு 2 இது இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும். இந்த பாக்ஸ் எல்லாமே கொடுத்து இதுக்குள்ள ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு இமேஜ் செட் பண்ணிட்டு நம்ம முடிச்சுட்டு அதுக்குள்ள அந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம அந்த ப்ரைஸஸ் அந்த பட்டனை வந்து கொஞ்சம் போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பொசிஷன் அப்சல்யூட் எல்லாமே போட்டோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பாக்ஸ் இந்த மாதிரி போட்டாச்சு. எப்படி அப்படின்னா இப்போ ஒரு கண்டெய்னர் 1ன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணது. இப்போ இந்த கண்டெய்னர் 3ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இதில் ரோ 2 ரோ 3 அப்படின்றத போட்டு அந்த பட்டன்ஸை எல்லாம் பாஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒன்று வைக்கணும்னா எப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ div id is equal to நம்ம பாக்ஸ் 1ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். பாக்ஸ் 1. இப்போ அதுக்குள்ள என்ன பண்றோம்னா div id 2 பாக்ஸ் போடுறோம். id equal to box 2. இப்போ இது ஒரு div box 2, இது ஒரு பாக்ஸ். இப்போ இதே மாதிரி 2 பாக்ஸ் வரும். லெஃப்ட் சைடு ஒரு பாக்ஸ், ரைட் சைடு ஒரு பாக்ஸ் போட போறோம். div id is equal to box 3. ஓகே போட்டாச்சு. இப்போ நம்ம பாக்ஸ் 1க்கு நம்ம வந்து கீழே வந்து போட போறோம். எப்படி போட போறோம்னா இப்போ நம்ம ஐடி கொடுத்துருக்கறதுனால என்ன பண்ணுவோம்னா CSS ஸ்டைலில் ஹேஷ் சிம்பல் போடுறோம், பாக்ஸ் 1 போடுறோம். இப்போ இதோட வித் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போறோம். இப்போ இதை எப்பயுமே நான் சொன்னேன் வியூ போர்ட்ல பண்ணோம்னா VW 100. இப்போ இதோட ஹைட் வந்து என்னன்னா இப்போ ஒரு 50 VH. இப்போ இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். இமேஜ் கொடுக்க வேணா கலர் போடுவோம் நம்ம.
பேக்ரவுண்ட் கலர் வந்து என்னன்னா ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதெல்லாம் ஒரு ஆர்டரில் வரும். இப்போ இதான் இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ HTML-ம் சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணல என்ன ஆகும்னா கீழே ஒரு பாக்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம அதான் போட போகிறோம். பாக்ஸ் 1ன்னு போட்டுட்டு இங்கே ஒரு பாக்ஸ் 2வும் இங்கிட்ட ஒரு பாக்ஸ் 3யும் போட போகிறோம். இப்போ இந்த இதில் நம்ம பார்டர் ரேடியஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இதில் ஆக்சுவலி நம்ம சொன்னோம் இல்லையா பாட்டம் பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்டர் ரேடியஸ்ல வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்டர் டாப், பார்டர் பாட்டம், லெஃப்ட் ரேடியஸ் அப்படின்னா இப்போ இந்த லெஃப்ட்ல வந்து என்ன வேணும்னா இப்போ லெஃப்ட்ல 20px அப்படின்னு வேணும்னா நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா லெஃப்ட்ல வந்து நமக்கு குறைஞ்சிடும். இந்த இருக்குல்ல இப்போ அது வந்து கர்வ் கட்டிங்கா இருக்கு லெஃப்ட்ல. இது நம்ம கூட்டம்னா கூட்டிக்கலாம் 200px. ஸோ இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ இதுதான் அந்த இதில் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து px வந்து பார்டர் பாட்டம் அப்படின்னா நம்ம என்னென்னு யூஸ் பண்ணிப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பார்டர்ல வந்து எனக்கு திக் லைன்ல ஒரு லைன் வேணும் அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்டர் 2px சாலிட், பிளாக்னா பிளாக், என்ன கலர் வேணுமோ அந்த கலர் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மென்ஷன் பண்ண என்னன்னா பார்டர் திக் லைன் வந்துருச்சு. ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா டாப் வந்து 0. ஸோ பார்டர் திக் லைன் கொடுத்தாச்சு. நம்ம மார்ஜின் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. இல்லை இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னொரு பாக்ஸ் 2க்கு மென்ஷன் பண்ண போறோம். அடுத்து பாக்ஸ் 3க்கு மென்ஷன் பண்ண போறோம். இப்போ இதை அப்படியே மென்ஷன் பண்ணிட்டு பாக்ஸ் 2 எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பாக்ஸ் 2 போடுறோம். பாக்ஸ் 2 என்ன பண்ண போறோம் வித் வந்து குறைச்சிடுறோம், 15 குறைச்சிடுறோம், அது 20 குறைச்சிடுறோம். ஹைட் வந்து ஒரு 10 தான் கொடுக்குறோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து வேற கலர் கொடுக்குறோம். அப்போதான் நமக்கு வித்தியாசம் தெரியும். நம்ம கொடுத்துருக்காது இப்போ ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ப்ளூ. இப்போ இந்த இதில் வந்து என்னன்னா ப்ளூ கொடுத்தாச்சு. பார்டர் பாட்டம் ரேடியஸ் தேவையில்லை. பார்டர் மட்டும் நம்ம 2px சாலிட் கொடுத்தாச்சு. இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இப்போ இங்கே ஒரு 20 வித் வந்து 20 VW, 20 வந்து VW, வித் வந்து இந்த இடத்துல உள்ள வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம் 2px சாலிட். இப்போ நம்ம வந்து என்னன்னா பாக்ஸ் ஷேடோ. பாக்ஸ் ஷேடோ அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி ஷேடோ டிஸ்பிளே ஆகும். எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா பாக்ஸ் ஷேடோ. இப்போ பாக்ஸ் ஷேடோ என்ன பண்ணலாம்னா 0px கொடுக்கலாம். மேலே எனக்கு கொஞ்சமாக இருந்தால் போதுங்க. இப்போ ஒரு 5px, இன்னொரு கார்னர்ல 5px, 5px. ஸோ இந்த மாதிரி கொடுக்கல என்ன ஆகும்னா பார்டர் வந்து இந்த மாதிரி ஷேடோ வரும். ஸோ இப்போ எனக்கு பார்டர் வந்து ரேடியஸ் மொத்தமாக மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா பார்டர் ரேடியஸ் ஒரு 10px அப்படின்னு கொடுக்கல பார்டர் என்ன ஆகும் டோட்டலாக இப்படி ரவுண்ட் ஆகி வருது. இதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்குள்ள ஒரு பட்டன் நம்ம டிஸ்பிளே பண்ணிப்போம். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலருக்கு பதிலாக அங்கே என்ன பண்ணிக்கோம்னா பேக்ரவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை மென்ஷன் பண்ணிப்போம். அதுதான் அந்த. ஸோ ஒரு பாக்ஸ் போட்டாச்சு இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இது பண்ணியாச்சு. இன்னொரு பாக்ஸும் நம்ம மென்ஷன் பண்றோம். இன்னொரு பாக்ஸ் என்ன பண்றோம்னா சேம் ஆஸ் பண்ணி பாக்ஸ் 3. ஸோ இப்போ எனக்கு கலர் வேற வேணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன்னா வேற கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எஸ். ஸோ இப்போ 2 பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுருந்தோம். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் வேணும் அப்படின்னா நான் as it is நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு பாக்ஸ் 2ல தான் வேணும் அப்படின்னா பட்டன் கிளாஸ் வந்து நான் அந்த பட்டன் 1 அப்படின்றத நான் யூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு அது அதே ஒரு நான் என்னென்ன ஃபாண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கணும் அந்த ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்கணும் அது அப்படியே யூஸ் ஆகிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ செக்கிங் ஏதாவது ஒரு சம்திங் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த பட்டன் வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா இப்போ வந்தது. ஸோ இதை தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம ஒரு 2 பாக்ஸ் கொடுத்தாச்சு சேம் அசிஸ். நான் கலர் கொடுத்துருக்கேன், அதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணது. நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக இந்த இது வருது. இப்போ இந்த பாக்ஸ்குள்ள கொடுத்துருக்கிறது ரெண்டுமே எனக்கு நான் என்ன சொல்றேன்னா இந்த பாக்ஸ் ஒன்று வந்து மெயினாக கொடுத்துருக்கேன்னா அது கீழே உள்ளது எல்லாமே எனக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் அரௌண்ட் அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் அரௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்பேஸ் அண்ட் அரௌண்ட்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கும். ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னா ஸ்பேஸ் இன் பிட்வீன் ஸ்பேஸ் வரும்.
இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. ஸ்பேஸ் அரவுண்ட்னா ஈவன்ல இது பண்ணணும். ஸோ இதுதான் இதோட ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரவுண்ட், ஸ்பேஸ் ஈவன்லி. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ஈவன்லினாலும். ஸோ இது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கிறது தான். நம்ம ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணிக்கிறது. ஒரு பாக்ஸ் எப்படி வரணும், பாக்ஸ் சைடாக வரணும், லெஃப்ட் சைடு வேணுமா, ரைட் சைடு வேணுமா, இறங்கி வரணுமா. இப்போ இந்த பாக்ஸ் 2 இருக்குது. எனக்கு இதோட மார்ஜின் டாப் வந்து எவ்வளோ வேணும்? இப்போ ஒரு 100 px வந்து எனக்கு வேணும். அப்போ எனக்கு கொஞ்சம் இறங்கிடுச்சு. ஸோ இப்போ இந்த இது மேலே இருக்கு. எனக்கு இதுவும் இந்த பாக்ஸும் எனக்கு மார்ஜின் டாப் வந்து எனக்கு ஒரு 100 px வந்து இறங்கி வரணும். ஸோ இப்போ இது வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு பாக்ஸ் போடுறது. ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த இடத்துல செஞ்சிருக்கோம். ஸோ நம்ம பேக்ரவுண்ட் கலருக்கு பதில் இமேஜா மென்ஷன் பண்ணி நம்ம உள்ள போட்டிருக்கோம். இந்த இது பாக்ஸ் 2, இது வந்து ஒரு பெரிய கண்டெய்னர், அதுக்குள்ள 2 பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்குள்ள ஒரு கலர் யூஸ் பண்ணலாம், ஷேடோ யூஸ் பண்ணலாம், அதுக்குள்ள ஒரு பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகும். அவ்வளோதான் அந்த கலர்ஸ் எல்லாமே. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணிப்போம்னா, அவங்க வந்து கீழே வந்து நம்ம இப்போ நிறைய அவங்களோட மெனூஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து போட்டிருந்தாங்க. அஸ் இட் இஸ் இதே மாதிரி தான் ஒவ்வொரு பிக்சராக நம்ம போட்டுட்டு ஒரு பாக்ஸ்குள்ள ஒரு டிவிஷனுக்குள்ள எல்லா ஃபோட்டோஸுமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டே வரப்போம். இப்போ நம்ம H1 கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபியூச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு கீழே ஒவ்வொரு டிவிஷனாக போட்டு அந்த ஒவ்வொரு மெனு, நம்ம கிட்ட நிறைய மெனுஸ் இருக்கும், நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம 10 மெனுஸ் வச்சிருக்கோம்னா 10 ஃபோட்டோஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சோம்னா அதுல ஆர்டர் நோன் கிளிக் பண்ணோம்னா அந்த ஆர்டர் பேஜுக்கு போற மாதிரி ஒன்று செட் பண்ணிக்கலாம். இங்கே ஆர்டர் நோன் கொடுத்தோம்னா ஆர்டர் பேஜ் போற மாதிரி லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்க என்ன பண்றோம்னா நம்ம ஃபியூச்சர் ப்ராடக்ட் என்டர் பண்றோம். கீழே வந்து ஃபுட்டர் வந்து ஆன்லைன் ஃபுட் ஷாப்பு. சப்போஸ் ஏதாவது நம்ம டைப் பண்ண இல்லை ஆல்ரைட் ரிசர்வ்டு ஏதாவது ஒன்று இப்போ இந்த மாதிரி கீழே பண்ணிக்காங்க இல்லையா, ஆல் ரைட்ஸ் ஆர் ரிசர்வ்டு, ஆல் ரைட்ஸ்லாம் நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறோம் இதுக்கு வந்து அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சிம்பிள்ஸ்னாலும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது போட்டுட்டு நம்ம ஃபுட்டர் போட்டு பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ ஆன்லைன் ஃபுட் ஷாப்பு ஃபியூச்சர் ப்ராடக்ட் கீழே. இப்போ இந்த இது சென்டரில் வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே எழுதுனாலே எழுதிக்கலாம். நம்ம சொன்னோம் இல்லையா இன்லைன் சொல்லிட்டு. ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர். இல்லை நம்ம தனியாக போயிட்டு எப்படி எழுதலாம். இல்லை எனக்கு இங்கே வேண்டாம் அப்படின்னா நான் கிளிக் பண்ணிட்டு என்னோட சிஎஸ்எஸ் ஸ்டைலில் போயிட்டு இப்போ H1 போட்டிருக்க மாதிரி இங்கனுக்குள்ள ஃபுட்டருக்கு போட்டு ஃபுட்டர் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஸோ முடிஞ்சு. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்னதாக ஒரு HTML டிசைன் பண்ணுறோம், CSS எல்லாமே என்டர் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்ததுல வந்து ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி ஃபுல்லாக எல்லாமே பார்ப்போம்.